திருமதி ரம்யா மேடம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் உயர்திரு மிஸ்டர் பாலமுருகன் சாரும் வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த ரம்யா மேடத்தினுடைய தம்பி பாண்டியராஜன் வந்து இங்க வந்திருக்காங்க. பாண்டியராஜன் மைக்ரோபயாலஜி அப்படிதானே, விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் சொன்னாலே நமக்கு தெரியும் வறட்சி பூமி. அங்க கருவ மரத்தை பார்ப்போம், ஆரஸ்பதி மரத்தை பார்ப்போம், பனை மரத்தை பார்ப்போம். அந்த வறட்சி பூமியும் வளமாக்கி தென்னை மரத்தை போட்டு ஏறக்குறை இங்க பாருங்க 2-2.5 வருஷம் தான் ஆகுதான், மிக அற்புதமாக வளர்த்திருக்காங்க. அந்த வகையில பாண்டியராஜன் அந்த இளைய தலைமுறை விவசாய வர்க்கத்திற்கு கொடி பிடிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு மைக்ரோ பயாலஜி படிச்சாலும் தன்னுடைய விவசாய பண்ணையில ஆடு கோழி வளர்க்கிறாரு. கோழி குஞ்சு என்னுடைய சுய தொழில். இப்ப பாண்டியராஜன் இதுல 80 தென்னை மரம் இருக்கு அப்படிதானே? இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? ஒன்று, ஒரு சிலது வந்து அப்படியே தென்னை மரத்துல இருந்து அந்த இலை மட்டும் அப்படியே இது அணுங்கி விழுந்துருது. இன்னொன்று என்னன்னா, உள்ள பூச்சி இருந்துக்கிட்டு அப்படியே வாடி ஒரு மாதிரி ஆயிடுது. வண்டு கருப்பு வண்டு. அப்புறம் இன்னொன்று அந்த மாதிரி அவ்வளோதான். ஆரம்பத்தில் இதில் இது ஊடு பயிர் போட்டுருந்தீங்களா? ஊடு பயிரெலாம் போடல. தண்ணி அது சும்மா 1-2 அந்த ஹோட்டல் மெல்லாம் அந்த தர்பூசணி போட்டிருந்தீங்க. அடுத்து இதுக்கு உரங்கள் குப்பை சாணி எதுவும் வச்சிருக்கீங்களா? என்னென்ன உரம் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து குப்பை வச்சாங்க. குப்பை சாணி நம்ம வீட்டிலுடைய ஆட்டு மாடு. ஐயா நீங்க வச்சீங்க? ஆமா, பியூர் மேடம் வந்து பியூர் ஆர்கானிக்கா பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. அது இனி நம்ம வந்து இனி இந்த கெமிக்கல் என்ன மண்ணுக்குள்ள பூத்த வேணாம். ஏன்னா நம்முடைய குந்தவை நாச்சியார் என்பது ஒரு சாதனை பெயர். அதை வந்து நம்ம பண்ணைக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பச்சை மட்டைகளை வெட்டக்கூடாது மிஸ்டர். இந்த மாதிரி பச்சை மட்டைன்னா இந்த பச்சை மட்டையை வெட்டிட்டேன்னு சொன்னா இதை மாதிரி மட்டை இங்க பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க. ஆமா இருங்க. இது வந்து காண்டாமிருக வண்டு, இந்த கருப்பு வண்டு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்ன பாண்டியராஜன் ஐயா, நீங்க வந்து நல்ல அருவா வச்சு தெரியும் என்ன, அப்ப ஏன் நீங்க இது வரைக்கும் கிளீன் பண்ணல? சரி, அடுத்த மரத்தை காயப்படுத்த கூடாது. அடுத்து இந்த ஓலைய இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது பாண்டியராஜன். அப்படி அண்ணே அண்ணே இங்க இருங்களா? இத மாதிரி நுனியை விட்டு தான் செய்யணும். புரியுதா தம்பி? இங்க இருங்களா? இத மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம இயற்கை விவசாயம் பண்றதுனால ஒரு 30 நாளைக்கு அட்லீஸ்ட் 1 கிலோ சல்பர் உப்பும் 1/4 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா. ஐயா முன்னாடி வச்சோம் சார், அதை சொல்றேன். வேப்ப முன்னாக்கு எப்படி வைக்கணும்னு சொன்னா எண்ணெய் எடுக்காத வேப்ப முன்னாக்கு. நீ விவசாய பெருமக்களே, வேப்பம் புண்ணாக்குன்னு வாங்கி ஏமாறாதுங்க. முடிஞ்சா உங்க தோட்டத்துல இருக்கிற வேப்பம் கொட்டைய அரைச்சி தென்னை மரங்களுக்கு கொடுங்க, பழச்செடிகளுக்கு கொடுங்க, நெல் விவசாயம் பண்ணுங்க. கடையில வாங்க போனா தொந்தரவு வேணாம். பசுமை பூமியில 100க்கு 100 உண்மையாக அந்த வேப்பம் கொட்டை பழம் தோலை அரைச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 1/4 கிலோ எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு, 1 கிலோ சல்பர் உப்பு, 1 கிலோ மணல், ஆட்டு மணல் 3 கலந்து மட்டை இடுக்குகள் குருத்து மட்டை உள்ள குருத்துக்குள்ள போட்டா காண்டாமிருக வண்டோ சோப்பு கூன் வண்டோ வெள்ளை பூச்சிகளோ எந்த பிரச்சனையும் வராது. இப்ப இது புரிஞ்சிச்சா? இந்த வண்டுக்கும் குருத்து வளையிறது, குருத்து கட்டை குருத்து அடிக்கிறது, குருத்து உடைஞ்சு தொங்குறது, சக்கை அங்க பாருங்க, இந்த மட்டையில் அங்க பாருங்க சக்கை இருக்கும், இந்த பாருங்க இருக்கு, தெரியுதா? இதெல்லாம் இந்த காண்டாமிருக வண்டினுடைய அந்த டெப்ரிஸ்ன்னு சொல்றது. அது சாப்பிட்டுக்கிட்டு சக்கை சாப்பிட்டு சாரை உறிஞ்சிக்கிட்டு வெளியில தள்ளுறது. இது ஏன் வருதுன்னு சொன்னா இனிப்பு திறன் அதிகமா இருக்கிறதுனால இது வாரது. அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா பாண்டியராஜன், இது வந்து வறட்சி பூமி, அதிக உழவு நீங்க கொடுக்கக்கூடாது, தோட்டத்தை தனியாகவும் போடக்கூடாது. முடிஞ்ச அளவு மழை காலங்கள்ல சனப்பு, தக்கப்பூண்டு, கொளிஞ்சி, துவரை, உளுந்து, பாசிப்பயிறு இதை மாதிரி, இல்லாட்டி மாட்டு தீவனப்புல், மாட்டு தீவனப்புல், இல்லாட்டி இது COFSன்னு சொல்லிட்டு பார்டர் சொர்க்கம், இது சூடான் கிராஸ், இதெல்லாம் கடைகளில் இருக்கு.
ஒரு ஏக்கருக்கு ஒரு 3 கிலோ டு 6 கிலோ வாங்கி இது பண்ண, இல்லாட்டி பல தானிய பயிர் 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு வாங்கி மழை காலங்களை விதைக்கணும். அப்போ விதைச்சா களை வளராது. அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களை அந்த வேறு முடிச்ச தாவரங்கள் கொடுக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் ஆர்கானிக் ஃபார்மில் உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்கிறதுல மெயின் பங்கு வந்து குப்பை, சாணி. ஒரு பசுமாடு வளர்த்தா அந்த பசுமாடை வச்சு பஞ்சகவியை தயாரிக்கிறது, மீன் அமிலம் தயாரிக்கிறது, அதை மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி சொட்டு நீர் பாசனம் வழியாக எல்லா செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த கழிவுகளை வந்து இதுக்கு உரமாக மாற்றலாம், கால்நடையினுடைய கழிவுகளை. இதில் விளைகின்ற மாட்டு தீவன புல் இதெல்லாத்தையும் எடுத்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவும் சுழற்சி முறை. மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது மண் வந்து செம்மண் வகையை சார்ந்தது. செம்மண்ணாக இருந்தாலும் கிளே தன்மையும் இருக்குது. தண்ணியும் வாங்கி வைக்கிற தன்மை இந்த மண்ணுக்கு இருக்குது. இது ஒரு அற்புதமான மண். தலச்சத்து கம்மியாக இருக்குது, சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்குது, உப்பு சத்து கம்மியாக இருக்குது, பொட்டாஸ் சத்து கம்மியாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கரிம பொருளுடைய அளவு கம்மியாக தான் இருக்குது. ஆர்கானிக் கார்பன், அதாவது குப்பை சாணிகள். அதில் பொதுவாக வந்து இந்த மண்ணுக்கு நீங்கள் வருஷத்துக்கு தண்ணியை வந்து தூருக்கிட்ட பாய்க்கக்கூடாது பாண்டியராஜன். அதை மாதிரி கரையான் புத்து இதெல்லாம் வராமல் இருக்குன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், லைட்டாக காய விட்டு இங்கே பாருங்கள் தம்பி, இப்படி தூருக்கு மண் அணைக்க இந்த அளவுக்கு தான். இதுக்கு மேலேயும் அணைக்கக்கூடாது. இந்த இடத்துல மண் ரொம்ப போடக்கூடாது, தெரியுதா? இங்கே வந்து தண்ணி இங்கே தான் விடணும். தண்ணி எங்கே பாயணும்? இங்கே பாயணும். குப்பை சாணி எங்கே போடணும்? இங்கே தான் போடணும். இந்த மரத்தை சுத்தம் பண்ணுறீங்க என்ன, மாட்டுச்சாணி, ஆட்டுச்சாணி, அந்த வேஸ்ட்டுகள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் இங்கே தான் போடணும். இது வந்து உயரம் இந்த உயரம் இருக்கணும். இங்கே இருங்க, புரியுதா பிள்ளை? இந்த உயரம், இந்த ஆழம், இப்படி முழுவட்டம். தோட்டத்தில் குப்பை சாணியை நிறைய விட்டேன்னு சொன்னால் அதில் வந்து இந்த மண்புழுக்கள் பெருகும். மண்புழுக்களை கோழி பிடிச்சி சாப்பிடும். மண்புழு தோட்டத்தை உழுகும், வேரோட்டம், காற்றோட்டம். இதுதான் மண்புழு வந்து உரத்தை வாங்கி போடுறத விடவும் மண்புழுவை நம்ம தோட்டத்தில் வளர்த்து மண்புழுவை உற்பத்தி செய்யணும். முழுவட்டம் தெரியுதா நான் சொல்கிறது? இது மட்டும் இல்லை, முழுவட்டம். பட் இது ஒரு தடவை செய்தால் நிரந்தரமாக இருக்கும். ஆமாம். அடுத்து நீங்கள் உரம் போடும்போது தண்ணி பாயும் போது மேலோட்டமாக போடணும். அடுத்த பிறகு நீங்கள் இங்கெல்லாம் குழியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இதில் நீங்கள் மஞ்சள், இஞ்சி, வெங்காயம், புதினா, கீரை வகைகள், கத்தரி, தக்காளி, வெயில் படுற இடமா இருந்தா உங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், தர்பூசணி, இது எல்லாமே இதுல நீங்க நட்டு இப்படி பரத்தரலாம். நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிகிராம். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர்,